இப்போது இந்த பக்கம் பேசுகிறதுக்கு வந்து சோதிட தீவிரவாதின்னு சொன்னேன் இல்லைங்களா? இது இவங்க எப்போ பேசினாலும் திருக்குறள் மாதிரி எப்படி சுருக்கமாக பேசுவாங்களான்னா அப்படி இல்லை, 2 அடியில் விளங்க வச்சுருவாங்க. புரியுதா? அப்போ இந்த அரேஞ்சு மேரேஜுங்கிறதுக்கு வந்து இவங்க ஒரு பிடி பிடிச்சாங்க இல்லையா ஆனந்தி, அதுக்கு எதிர்ப்பிடி பிடிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. நார்மலாகவே அந்த அம்மா மைக்கோட சண்டைதான் போடும். யார் மணிமேகலை பேச்சுன்னு வச்சுங்களேன், மைக்கு தெரிச்சிடும். இப்போ வந்து பட்டிமன்றத்தில் வேற பேசுது, அதுவும் எதிரணியில் வேற நின்று பேசுது, அதுவும் கடைசியாக வேற வந்து பேசுது, அதுவும் எல்லாரும் பேசுனதுலேயும் பாயிண்ட் எடுத்து வேற வந்து பேசும். அப்படிங்கிற எவ்வளோ வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கரூரில் இருந்து திரு மணிமேகலை அவர்கள் காதல் திருமணமே என்ற அணியில் இப்போ அவங்க தன்னுடைய வாத பிரதிவாதங்களை தண்ணி குடிச்சிட்டு எடுத்து வைப்பாங்க. அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக வீற்றிருக்கக்கூடிய காதல் இளவரசன் எங்கள் திண்டுக்கல் சின்ராஸ் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த தெரிவித்துக் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இல்லை, எல்லாரும் ஜோசியம் சொல்கிறோம். அவர் எந்த அளவுக்கு அந்த ஜோதிடத்தை காதலிச்சிருந்தா அந்த செந்தமிழில் உரை நடை பாவனையோடு பாட்டு எழுதுறதுக்கும் கவிதை படைக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் அதை உணர்றதுக்கும் காதல் இல்லைன்னா அவங்களுக்கு வராது. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு காதல் இருந்தால் அந்த பாட்டெல்லாம் வரும். அப்போ காதல் சில விஷயங்களை உணர வைக்குங்க. இவங்க ஓடி போகிற காதல், வாய்க்கா ஓரத்தில் பழகிற காதல், இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. நாங்கள் சொல்கிறது ஆத்மார்த்தமான காதல். அதாவது இவங்க ஜோதிடத்தை சொன்னாங்க, இப்போ ஜோசியம் பார்க்க வர்றவங்க பூரா அரேஞ்சு மேரேஜுக்கு தான் பார்க்க வராங்க, லவ் பண்ணுறவங்க பார்க்க வர்றாங்களான்னு. நீங்கள் அரேஞ்சு மேரேஜ் நல்ல புள்ள, எந்த ஒரு தப்பும் வந்து யாரையும் ஏறெடுத்து பார்க்காத புள்ள பையன் அப்படின்னா சொந்த பந்தத்துலேயே கட்டிட்டு போயிடுவான், ஊருக்குள்ளேயே கட்டிட்டு போயிடுவான். அந்த ஜாதகம் நம்மகிட்ட வரவே வராது. நீ ஒரு புள்ள லவ் பண்ணி மட்டும் பார்க்கட்டுமே, எத்தனை ஜோசியத்தில் அந்த ஜாதகம் வரும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இவ கல்யாணம் பண்ணு வெப்பமா இல்லை கல்யாணம் வரைக்கும் இவ தாங்குவாளா, எஸ்கேப் ஆயிடுவாளா அப்படின்னு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சுங்க. உள்ளூர் ஜோசியர் இல்லாமல் வெளியூர் ஜோசியர்கிட்ட விழுந்து விழுந்து ஜாதகம் பார்க்குறவங்க பூரா லவ் பண்ணுறவங்க தான். இல்லைன்னு மறுக்க முடியுமாங்கனால. ரெண்டாவது, இப்போ ஜோசியர் இங்கே வாழ்கிறாங்களா இல்லை ஜோசியம் பார்க்க முடியாமல் போகிறாங்களா, அது ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, நீங்கள் கடவுள் எல்லாம் வந்து சொல்கிறீங்கன்னா நீங்கள் எந்த கடவுள், காதலிக்காத கடவுள் ஒரு கடவுள் சொல்லுங்க பார்க்கலாம். காதல் இல்லாத கடவுள் ஒரு கடவுள். ஐயப்பனை கூட காதலிச்சுட்டு ஒரு அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. என்னைக்கு கட்டினாலும் ஒன்றை தான் கட்டுவேன். ஐயப்பன் கோயில் பக்கத்துலேயே ஒரு அம்மா உட்காந்துருக்கு. இருக்கா இல்லையா? இங்கே பாருமா, நீங்கள் கல்லறை ஜீவசமாதி நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. முதல்ல அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது காதல் ஒன்றுக்கு தான் இருக்குது, வேற எதுக்குமே கிடையாது. இல்லைம்மா, இப்படி எடுத்துங்க. இப்போ நமக்கு வந்து காதல்ங்கிற அணின்னு உங்களை அணியில் பேசுகிறதுக்கு வந்து சிவபெருமானே எடுத்துக்கலாம். அவர் பார்வதிக்கு இடப்பாகம் கொடுத்துருக்காரு இல்லையா? கங்கையை தலையில் வச்சிருக்க. ஏங்க, அப்பவும் நாங்கள் மேலே தானங்க இருக்கோம், அதை கவனிங்க நீங்க. அப்பவும் நாங்கள் மேலே தான். எனக்கு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னம்னா, அங்கே அணி வேணா பலமாக இருக்கு, நபர்கள் தான் எச்சு. இது வரைக்கும் கல்யாணத்தில் இருக்கிற விசேஷத்தை ஒன்றுமே சொல்லலை. காதலில் அப்படின்னா நம்ம லவ் பண்ணுற பிள்ளைகளை பார்த்து எந்த அளவுக்கு வயிறு எரிஞ்சிருக்காங்கிறது மட்டும்தான் தெரியுதோ தவிர காதல் நமக்கு கிடைக்கலையேங்கிற ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்காங்களே தவிர. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க கான்செப்டுக்கே வர்றேன். அதாவது நாம் பார்த்த பெண்ணை நீ பார்த்த பிள்ளையா நிஜமா பார்த்துருக்க மாட்டாங்க, அப்பதான் கல்யாணம் பண்ணுவாங்க. தெரிஞ்சிருந்தா அவன் 100 ஜாதகம் அந்த பொண்ணு ஜாதகத்துக்கு என்கிட்ட வந்துட்டு போயிருக்குது. இது தெரியுமா? ஒரு பொண்ணு ஜாதகம் இவங்க எந்த காலத்தில் பேசுனாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணுடைய ஜாதகம் இன்னைக்கு பொருத்தம் பார்க்க வந்ததுன்னா அந்த ஊருக்குள்ள வசதி இருக்கா, மாமனார் மாமியார் உயிரோடு இருக்காங்களா, சொத்து பூரா அந்த பயன்பேரில் இருக்குதா, நல்ல வேலை இருக்கா, எல்லாம் செட்டில்டு லைஃபா, நங்கநாத்தியா இருக்கக்கூடாது, இருந்தாலும் ஓடி போயிருக்கணும், இந்த மாதிரி பையன் இருக்கானான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து உங்களோட அரேஞ்சு மேரேஜா? அரேஞ்சு மேரேஜில் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம்
அந்த பிள்ளைங்க நீங்கள் நல்ல புள்ள படித்த புள்ள வேணும்னு கட்டுறீங்க. கட்டினதுக்கப்புறம் பேசாமல் இருன்னு ஓரம் கட்டுறீங்க. அந்த புள்ள அறிவுபூர்வமான புள்ள எப்படி உங்ககிட்ட இருந்து வாழும்? அவளுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம தான் இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் போகுது. இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் மீனாட்சி அக்கா சொல்லிச்சு 3, 7, 11 மோசமான ஒரு விஷயம். நாங்கள் புதக்குழியில் உழுவுற மாதிரி சொல்லுது. கல்யாணம் தான் புதக்குழி. 3, 7, 11 அப்படியே தாமரை மலை மேலே இருக்கிற தண்ணி மாதிரி. என்ன தெரியும்? லெட்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நீங்களாம் கேள்விப்பட்டிருந்தா தானே. அரேஞ்சு மேரேஜுக்கு போனதுக்குலாம் என்ன தெரியும்? லவ் லெட்டரில் இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது உள்ளம் நெஞ்சை அள்ளுகின்றதே உங்கள் கடிதம் ஒன்றுதான், இன்பம் எங்கும் பொங்குதே உண்மை அன்பு ஒன்றுதான், இந்த காதலில் என்று வாழ்ந்திடும் இனிய சீதனம். சீதனமே எங்களுக்கு லவ் தாயா. நிஜமாலுமே நீங்கள் சொல்லுங்க, கல்யாணம் ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிடுறீங்க, பார்க்காமையே பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்காம. என்னால் மாப்பிள்ளைகிட்ட பேசவும் இல்லை, அந்த ஆள் மூஞ்சியை பார்க்கவும் இல்லை. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்கேன். அது ஒரு விஷயம். நிஜம்தான். ஆனால் ஒன்று பாருங்க, பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவர் ஐயா சக்திவேல் ஐயா சொன்ன மாதிரி அவருக்கு உண்மையாலுமே என்னைக்குமே அவர் இளைஞன் தான். அவர் ரச்ச மாதிரி அந்த அந்த ஜன்னல் கம்பியில் முகத்தை வச்சு தேய்ச்சிட்டு இருந்தாலாம். சந்தோஷங்க. அப்ப என்னன்னா, நீங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எப்ப பேசுறது, ஒரு லெட்டர் ஆகட்டும், ஒரு ஆள் மூலியமா ஒரு தூது விடுறதாகட்டும், யார் இல்லாத நேரமா பார்த்து எப்ப வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியில போவாங்கன்னு தெரிஞ்சுட்டு போய் அரை கிளாஸ் காப்பிக்கு மாப்பிள்ளை ஏங்கிறது, இதெல்லாம் என்ன தெரியுமா? லவ். இந்த லவ்வுக்கு அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய பேசி பழகி லவ் பண்ணான்னா அந்த வாழ்க்கை இனிமையா இருக்கும். அதுக்கு தான் 3 மாதம் 5 மாதம் கேப் போடுறாங்க. இங்கே இவங்க சொன்ன மாதிரி ஆனந்தி அக்கா ஃபோனை வாங்கி கொடுத்து நாசமாக போன கல்யாணம் நிறைய இருக்கு. என்ன பேச்சு பேசுறாங்கன்னு தெரியல, நின்று போனதே இருக்கு. ஏன்னா அவன் ஒன்றை சேட் பண்ணுவான், இவன் ஒன்றை சேட் பண்ணுவான். நீ எங்கேருந்து பண்ணுற? ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்கே அவன் மட்டும் பேசத்தான் இல்லையா? மாப்பிள்ளை மட்டும்தான் பேசுவான், வேற யாராவது பேச முடியுமா? யார்கிட்ட பிஸியாக இருந்த, யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்த, இதான கேள்வி. அதுலேயும் நிறையா கல்யாணம் நின்று போயிருக்கு. எங்களுக்கு அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நிஜமாலுமே பாதியில் இப்போ இவங்க சொன்னாங்களே 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் இதெல்லாம் அவங்களுக்கு தான் நடக்குது. காதல் உண்மையாலுமே காதல்ங்கிறது உணர்வு. இது அந்த காலத்தில் இளையராஜா பாடல்கள்லாம் விழியில் விழுந்து இதயம் நனைந்து உயிரில் கலந்த உறவே, அந்த உறவு பாருங்க. இவங்க சூரியன் சந்திரனை பற்றி பேசுகிறாங்க. ஒளி பொருந்திய கிரகம் பார்த்தா அப்பா அம்மாவை ஏமாத்தாதான், அப்படிலாம் இல்லை. சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்கள். அந்த விழியில் விழுந்து கண்ணும் தான் காதலை. கண்ணில் விழுந்து இதயத்தில் இவன் தான் ஃபிக்ஸ் பண்ணி உயிரில் கலந்துருச்சுன்னா அந்த காதலுக்காக என்ன வேணாலும் செய்யும், எதை வேணாலும் இழக்கும், எதை வேணாலும் தியாகம் பண்ணும். கட்டின சீலையோட வா நான் காப்பாத்துறேங்க. உங்க அரேஞ்சு மேரேஜில் கட்டின சீலையோட கட்டிட்டு போவானா சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம காசு பணம் இல்லைங்கிறதுக்காக கட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்படுற, 2 பிள்ளைய பெற்றுறான். வாழ்க்கை என்னன்னு தெரியறதுக்கும் 2 பிள்ளை வந்துடுது. அதுக்கப்புறம் அட சாமி கேட்கவே வேணும், வண்டியா பிரச்சனை தான் வருது. ஆனால் லவ் பண்ணுறவன் என்னைக்கு எங்களை மாதிரி இளமையா ஜாலியா கெட்டதையும் எது நடந்தாலும் டாக்கி டீசி வா பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் நான் சொல்கிற விஷயம். நன்றிங்க ஐயா. சின்ராஸ் ஐயா ஜோதிடத்து மேலே எப்படி அதிகமான லவ் வச்சுருக்காரோ அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயங்க, எல்லா பட்டிமன்றத்திற்கும் எல்லா கருத்தரங்கத்துக்கும் எல்லா ஸ்டேஜுக்கும் தாடியோட தான் வந்திருக்காரு. இன்னைக்கு தான் காதலர் தினம்ங்கிறதுனால சேவ் பண்ணிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்காரு. இப்போ இருந்தே தெரியுதா அவருக்கு லவ் எவ்வளோ இருக்குன்னு? எல்லா மீட்டிங்லேயும் மகளிர் அணி மேக்கப்போட வர்றதுனால சரி நம்மளும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி வருவோம்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவனிச்சிங்களா? என்னன்னு தெரியாதுக்கு முன்னாடியே 2 பிள்ளை வந்துருச்சு. என்னன்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் அதை யோசிங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் வேறு இருக்குது.
நம்ம வீட்டில் கேட்டு பாருங்க, பாட்டி தான் சொல்லுவாங்க, டேய் உங்கள் தாத்தா மூஞ்சியை பார்க்கறதுக்கு 3 வருஷம் ஆச்சுரா எனக்கு அப்படிம்பாங்க. அப்போ இந்த 3 உள்ள வந்தது அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி அவங்க சொன்னது. மற்றபடி வந்து மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அதுக்கு மேலே ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், மைக்கை பிடிங்கிட்டு இங்கிட்டு ஓடியாந்துருவாங்க. என்ன சொல்கிற நீ இப்போ அப்படின்னு. ஏன்னா அவங்களோட ஸ்பீடு அது மாதிரி. இந்த சிலர் வந்து ஓவர் ஸ்பீடில் இருப்பாங்க இல்லையா, செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் வேகமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் கொஞ்சம் ஹை பிச்சில் இருப்பாங்கல்ல, அதே செவ்வாய் உச்சமாக இருந்தால் டாப் கியரில் போகும்ல, அப்படி அது மாதிரியான அமைப்பு. அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சரித்தான். அதாவது முதல் லவ் பண்ணுங்கப்பா, கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணால் கல்யாணத்துக்கு முன்னாடியும் லவ் பண்ணணுங்கிற பாயிண்ட்டை வந்து எம்பசைஸ் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி அரேஞ்ச்டு மேரேஜில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொன்னாங்க.